தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் நீர்வரத்து சீரானதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் இன்று அனுமதி வழங்கியுள்ளனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் மலைச்சாமி இணைப்பில் இருக்கிறார். மலைச்சாமி, வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம் பத்மநாபன். தேனி மாவட்டம் கம்பம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் சுருளி அருவி அமைந்துள்ளது. மிகவும் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாகவும் ஆன்மீக தலமாகவும் உள்ள சுருளி அருவிக்கு நாள்தோறும் வெளி மாநிலம் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் வருகை தந்து செல்வது வழக்கம். மேலும் தற்போது சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்களும் அருவிக்கு வந்து குளித்துவிட்டு அங்குள்ள சிவாலயங்களில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு செல்கின்றனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு சுருளி அருவி நீர்பிடிப்பு பகுதிகளான அரிசிப்பாறை, ஈத்தக்காடு, தூவானமலை மற்றும் சுருளி அருவியின் ஆற்றுப்படுகை பகுதிகளில் அதிக அளவில் மழை பெய்ததால் அருவிக்கு வரும் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அருவியில் வெள்ள நீர் ஆர்ப்பரித்து குட்டியது. இதனால் சுற்றுலா பயணிகள் நலன் கருதி அருவியில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்திருந்தனர். இந்நிலையில் இன்று அதிகாலை முதல் சுருளி அருவிக்கு வரும் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு குறைந்து பொதுமக்கள் குளிக்கும் அளவிற்கு நீர்வரத்து சீரானதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை வனத்துறையினர் அருவியில் குளிப்பதற்காக அனுமதி அளித்துள்ளனர். இந்த அனுமதியின் காரணமாக சுற்றுலாவுக்கு வரும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மேலும் சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களும் வருகை தந்து மகிழ்ச்சியுடன் குளித்துவிட்டு அங்குள்ள சிவாலயங்களில் சாமி தரிசனம் செய்துவிட்டு செல்கின்றனர். பத்மநாபன். விவரங்களுக்கு நன்றி மலைச்சாமி.